வணக்கம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு தமிழ் திரைப்பட இயக்குனர் எம்.ஏ. விஜயகுமார் ஆகிய நான் முதற்கண் என் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அதாவது நான் இதுக்கு முன்ன 2 படங்களை இயக்கியிருக்கிறேன். முதல் படம் பாதி உனக்கு பாதி எனக்கு, 2வது படம் தனித்தொரு பெண் அப்படின்னு, 3வதா ஒரு பக்தி படம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்தி படத்துக்கு உண்டான கதை, திரைக்கதை, வசனங்கள் அனைத்தும் எழுதி முழுமையாக ஒரு ஃபைல் செஞ்சு வச்சிருக்கேன். மிக சிறப்பாக வந்திருக்கிறது. 60 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளியான திருவிளையாடல் படம், அந்த படத்திற்கு அடுத்தபடியாக மிக சிறப்பான ஒரு சிவன் படம் அமைய வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த கதையை நான் உருவாக்கி இருக்கின்றேன். 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பக்தி படம் எடுத்தால் இன்றைய காலகட்டத்துக்கு இந்த படம் ஓடுமா என்ற சந்தேகம் அனைவருக்கும் இருக்கும். வரலாற்று படங்கள் மிக வெற்றிகரமாக இருந்து சிறிது காலத்தில் சமூக படங்கள் வர ஆரம்பித்த வரலாற்று படங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிட்டு, அப்படி இருக்கும்போது ஒரு வரலாற்று படத்தை எடுத்து விட்டால் வெற்றியாகுமா என்ற சந்தேகம் இருந்த காலகட்டத்திலே தான் படம் வெளியாகி மாபெரும் வெற்றியை கிடைத்தது பாகுபலி. ஆக நாம் எந்த முறையில் எடுக்க வேண்டுமோ அந்த முறையில் எடுத்து ரசிகர்களிடம் ஒப்படைத்தால் அவர்கள் அமோகமாக வரவேற்பார்கள் என்பதற்கு இது ஒரு சாட்சி. அதுபோலதான் பக்தி படங்கள் பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்றைய காலகட்டத்திலே அனைவரும் ஒரு மனிதர்களை வெட்டி கொண்டு ரத்த கலரையோடு இருக்கும் படங்களை தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களிடையே பக்தியை வளர்க்க வேண்டும், ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுடைய மனிதநேயத்தை அவர்கள் மனம் ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பக்தி படத்தை எடுக்க வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். அதனால் சிவன் சுயம்புவாக உருவான ஒரு இடத்தில் தலபுராணத்தையும் சிவனின் திருவிளையாடலையும் இணைத்து ஒரு முழுமையான திரைக்காவியமாக உருவாக்கியிருக்கிறேன். இதற்கு தலைப்பாக எங்கும் நிறைந்தவன் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறேன். இந்த படம் மிக சிறப்பாக கதையோடு வசனங்களும் வந்திருக்கின்றது. இதை தயாரிக்க விரும்பும் தயாரிப்பாளர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக உருவாக்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. இதற்கு சிவனின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக நம் எல்லோருக்கும் கிடைக்கும். ஆகவே இந்த படத்தை எடுப்போம், வெற்றி பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.